எதிர்கால பயணம் திருமாவளவனுடைய விமர்சனங்கிறது எதிர்கால பயணம்ங்கிறது கூடிய விஷயத்துல பத்திரிகையாளர்களோட சந்தித்து நான் கண்டிப்பா சொல்லுவேன். இதுதான் என்னுடைய விலகிட்டீங்க. அதுக்கு திருமாவளவன் என்ன சொல்றாங்க, அவர் துடிப்பான அரசியல் மாற்றத்தை ஏற்படும் நினைக்கிறாரு. ஆனா ஒரு கட்சியின் தலைமையின் கீழ் வந்துட்டு பிறகு அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் செயல்படணும்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி எப்படி பாக்குறீங்க? இல்ல, தலைவருடைய வார்த்தைகள் எப்பயுமே நான் கட்டுப்படுறேன். அவர் என்ன சொல்றாரோ அவருடைய வாழ்த்துக்களையும் அவருடைய அன்பையும் அவர் சொன்ன அட்வைஸையும் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக அவரோடய நான் பயணிப்பேன். எதிர்காலத்தில் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குங்க என்கின்ற ஒரு விஷயத்தை எல்லா தலைவரும், அதுவும் முக்கியமாக கொள்கை தலைவர்கள் எல்லாருமே ஒரு புதிய அரசியலை உருவாக்கணுங்கிறதா என்னுடைய குறிக்கோளாக இருந்துச்சு. அதை சொன்னதற்காக தான் என்னுடைய ஒரு பனிஷ்மெண்ட்டாகவும் நான் பார்க்குறேன். பட் அந்த கொள்கையை கண்டிப்பாக என்னுடைய பயணத்தில் உறுதியாக என்னுடைய பிரச்சாரம் மூலம் உருவாக்குவோம். திருமாவளவனுடைய விமர்சனங்கிறது என்னுடைய ஒரு அட்வைஸாக தான் நான் பார்க்குறேன். நான் அவர்கிட்ட நான் நிறைய விஷயங்கள், அதுவும் கல அரசியலில் நான் அவர்கிட்ட நிறைய கற்றுருக்கேன். அவர் எனக்கு எப்பயுமே ஒரு ப்ரொஃபஸர், ஒரு ஆசான். அவருடைய எப்பயுமே நான் என்னுடைய லெட்டரில் குறிப்பிட்ட மாதிரி கொள்கை சார்ந்த அரசியல் அவரோட எப்பயுமே என்னுடைய பயணம் இருக்கும். இல்லை, இன்றைக்கு எந்த இணைப்பு அப்படிங்கிறத விட என்ன செய்யணுங்கிறது இன்னும் தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கேன்.